கஜேந்திரன் தன் பலத்தை நம்பினான். சொப்ரவிருத்தி, நாம் பிழைச்சி கொள்ளலாம் அப்படின்னு நினச்சோம். கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே, என்ன முதல்ல தானே இழுத்தா வந்துட போகிறது அப்படின்னு. நான் யானை இல்லையா? அந்த முயற்சியிலே அவன் ஈடுபட்டிருந்தான். பெருமாள் பார்த்தார், தன் பலத்தை நம்புகிறவனை அவன் கூப்பிடாமலே நான் போய் இன்றைக்கி நான் காப்பாற்றினா நாளை பின்ன எல்லாரும் அதே மாதிரி என்னையும் காப்பாற்றினா என்னன்னு கேட்பேன். அங்கே பிரபத்தி சாஸ்திரம் அடிபட்டு போகும். சரணாகதி என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி தோல்வி அடைந்தவனுடைய தொழில் அல்ல. சரணாகதி என்பது ஆன்ம சாதனை. அது ஒரு உயர்நிலையில் இருக்கிறவன் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு மோட்ச சாதனம். சேலைக்காக ஒரு பொம்பளை கத்தினா, சங்கசக்கர கதாபானே துவாரகாவாசின், வியாச பாரதத்தில் படித்து பாருங்க. அவளுக்கு முன்னும் பின்னும் அந்த மாதிரி சேலை கேட்ட பொண்ணும் இல்லை, சேலை வந்து நன்மை அடைஞ்ச பொண்ணும் இல்லை. திரௌபதியை தவிர எந்த புராணத்திலையும் எந்த இதிகாசத்திலையும் இன்னும் ஒரு திரௌபதியை காட்ட முடியுமா? அவள் ஒருத்தி தான். அவ்வளவு விசுவாசம் வேறு யாருக்கும் வரல, நம்பிக்கை வரல. அது எப்போ வந்தது? தன் இருகரங்கள் விட்டு அவனையே எண்ணினாள். பாரதியார் சொல்றார், உட்ஜோதியுள் கலந்தாள், சென்னி மேல் இருகரம் குவித்தாள். அப்போ தான் சேலை வந்தது. அதுதான் சரணாகதி. சேலைக்காக சரணாகதி செய்த ஒரு திரௌபதி, உயிருக்காக சரணாகதி செய்த ஒரு காக்காசுரன், இப்படி எதுக்காகவோ சரணாகதி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த சரணாகதி என்பது அவனை நம்பியிருத்தல், அவன் அருளாலே நாம் காக்கப்படுவோம் என்று ஞாச வித்தை, அதாவது தன் பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்தல். அது ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட். அது எல்லாருக்கும் வராது. அந்த ஸ்டாண்டர்ட் வராததுனால தான் கஜேந்திரனை பெருமாள் காக்கவில்லை. 1000 ஆண்டு விட்டுட்டான். கடைசியிலே ஆதி மூலமே என்று அதை அழைத்தது. சரி, இப்போது 10% சரணாகதி ஆகிப்போச்சு, நம்ம போகணும்னு வந்தான். அது கூவியதும் உயிருக்காக இல்லை, நான் சாக போகிறேன், இந்த பூவை வாங்கிக்கோ, உயிர் போகிறதுக்கு முன்னால் இந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு உயர விடுறேன்னு கூப்பிட்டது. இது இவ்வளோ தூரம் நினைக்கிற போது பகவான் என்ன நினைக்கிறான்? இந்த முதலையை வெட்டினா பத்தாது, அது புண்ணையெல்லாம் ஆற்றணும் என்று அதனுடைய சரீரத்தை பரியவசித்தாக சுற்றி சுற்றி வந்து தொட்டு தடவி குணப்படுத்தி அதற்கு நற்கதி அளித்தான் என்று பார்க்க. இந்த விஷயம் எவ்வளவு ஒரு நல்ல பக்தவாத்சல்யம் உள்ள ஒரு பரமனுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம். இதை நினச்சா உங்களுக்கு கண்ணில் தண்ணி வரலையா? நெஞ்சு உருகலையா? கருங்கல் மாதிரி உட்காந்து கேட்குறீங்களா? நீங்கள் மனுஷ லட்சணமே உங்களுக்கு இல்லையே என்று நம்மாழ்வார் வருத்தப்படுறார். பகவானுடைய நல்ல குணங்களை நினைக்கும் போது, பேசும்போது பாட்டு வரணும். பாட்டு எப்போ வரும்? மகிழ்ச்சி உணர்ச்சி அதிகமாகிற போது பாட்டு வரும். பள்ளிக்கூடத்து பையனுக்கு திடீர்னு வாத்தியார் சொல்லிட்டார், டேய் 4 நாள் லீவ்டா அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அவன் என்ன பண்ணுறான்? வீட்டுக்கு வரும்போதே பாடிட்டு வரான், பாட்டு பாடிட்டு வரான். உள்ள நுழைஞ்ச உடனே புக்கு பைய தூக்கி எறிகிறான், ஒரு டான்ஸ் போடுறான். என்னென்ன, இந்த பள்ளிக்கூட சனியை 4 நாளைக்கு இல்லை. மிதமிஞ்சின மகிழ்ச்சி வரும்போது, நெகிழ்ச்சி வரும்போது பாட்டும் மாற்றமும் சேர்ந்து வரும். இது இயல்பு. அதனால் பகவானுடைய உத்தம குணங்களை நினைக்கிற போது உங்களுக்கு பாட தோணலையா? ஆட தோணலையா? பாடுங்க, பஜனை பண்ணுங்க, ஆடுங்கன்றாரு. சிங் அண்ட் டான்ஸ். அது நம்மாழ்வார் சொல்றாரு. இது பாட்டும் நாட்டியமும் என்னமோ ஹரேராம் ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் இறக்குமதி ஆனதில்லை. நம்மாழ்வார் காலம் என்ன காலம்? கிருஷ்ணாவதாரம் முடிந்து 48 நாள் கழித்து பிறந்தவர். கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலே தோன்றினவர். கலியுகம் ஆரம்பித்து 5000 வருஷத்துக்கு மேலே போய் இப்போ. அப்போ நம்மாழ்வார் அன்றே பாடியிருக்கிறார், பக்தி மிகுந்தவர்கள் பாடுங்கள் ஆடுங்கள். அப்போ அதில் பஜனைங்கிறது இது ஒரு குறிப்பிட்ட கல்ட் இல்லை, பக்தியினுடைய ஒரு இனவிட்டபிள் எஃபெக்ட். எல்லாருக்கும் இது நடக்கும். பக்தி மீதுற்றால் பாட்டு வரும், ஆட்டம் வரும். மிகுந்த பக்திமான்கள் அதை செய்திருக்கிறார்கள். நாதமுனிகள் என்ன பண்ணார்? நாதமுனிகள் செய்த காரியம் என்ன? 4000 அவருக்கு முதல்ல கிடைக்கல, 1000த்துள் 10 என்று 6வது 10 அதை கேட்டுட்டு மீதி எங்கே அந்த பாசுரம் எல்லாம் என்று தேடி அலைஞ்சு ஆழ்வார் நகரி பராங்குசுதாசன் என்ற மதுரகவி ஆழ்வாருடைய சீடரிடம் இந்த மாதிரி கண்ணினொன்று செலுத்தாமல் 12,000 உரு கொடுத்தா அவர் அனுகிரகிப்பார் என்று கற்றுக்கொண்டு அந்த பாசுரங்களை எல்லாம் பெற்றார். பெற்ற உடனே என்ன நினைச்சார்?
இந்த பாசுரங்களுக்கெல்லாம் டியூன் போடணும், பாட்டு கொஞ்சம் டான்ஸு இது இருந்தால் எடுபடும்னு நினச்சார். நாதமுனிகள் தான் 4000க்கு இசையமைப்பாளர். ஒரு சினிமா நல்லா வெற்றி பெறுதுன்னா படம் டப்பாயா, ஆனால் பாட்டெல்லாம் அருமை, பாட்டுக்காக போகலாம். எத்தனை படங்கள் பாட்டுனால வெற்றி பெறுது. அதனால 4000க்கு இசையமைத்த முதல் இசையமைப்பாளர் நாதமுனிகள். அரையர் சேவையை அவர் தான் தொடங்கி வச்சார். அரையர் சேவைனா என்ன? டான்ஸ் தானே, அபிநயம் பிடிக்கிறது தானே, ஆட்டம் தானே. நாதமுனிகளை பற்றி ஒரு வரலாற்று சம்பவம் ஒன்று சொல்லுவார்கள். ஆற்றங்கரையிலே நின்று இருந்தபோது ஒரு பெண்மணி அழுத கண்ணீரோடு வந்தாளாங்க. ஏமா அழுவுறேன்னு கேட்டார். சோழராஜாவுடைய சதஸில் போய் பாட்டு பாடி பரிசு பெறலாம்னு போனேன், என் பாட்டை கேட்டுட்டு எனக்கு பாடவே தெரியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டா. என்னை விட மோசமாக பாடின ஒருத்திய நல்ல பாடகின்னு சொல்லி சோழராஜா பரிசு கொடுத்துட்டான். ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு. சாதாரணமாக பாட்டு போட்டியில் தோல்வி அடைஞ்சவங்க கூட தான் நல்லா பாடுறதா தான் நினைப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே நம்மளை பற்றி நல்ல அபிப்பிராயம் தான். நம்ம பிரமாதமான பாடகர் தான், வாய்ப்பு தான் கிடைக்கல நினச்சிட்டு இருக்கணும். ஒருவேளை இந்த பொண்ணு அந்த மாதிரி பேசுகிறாலும் நினச்சிட்டு நாதமுனிங்க ஒரு பாட்டு பாடு அப்படின்னு ஒரு 4 வரி பாடினான். அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டார், இது சாதாரண மனுஷலோக சங்கீதம் இல்லை, இது தேவலோக சங்கீதம். உனக்கு பாட தெரியலன்னு எவன் சொன்னானோ அவனுக்கு இது புரியலை, அதான் விஷயம் அப்படின்னு வா என் கூடன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். சோழராஜாவுடைய தர்பாருக்கு கூட்டிகிட்டு போனார். இந்த பொண்ணுக்கு பாட தெரியாதுன்னு சொன்னது யார் அப்படின்னு. அங்கிருந்த வித்வான்கள் நாங்கள் தான் அப்படின்னா. யாரோ ஒரு பொண்ணுக்கு நல்லா பாட தெரியுதுன்னு பரிசு கொடுத்தீங்களாமே, அந்த பொண்ணு எங்கே இந்தா இருக்கா, நீ பாடுமா அப்படின்னு. இவர் என்ன பண்ணினார், ஒரு கருங்கல் தூணிலே ஒரு பொன் பாத்திரத்தை வைத்தார். பரிசு பெற்ற பெண்ணை பாட சொன்னார், ஒன்றும் நடக்கலை. இந்த பொண்ணை பாட சொன்னார், நீ பாடுமான்னு. பாடின உடனே அந்த கருங்கல் தூண் உருகியது, அந்த பொற்பாத்திரம் உள்ளே இறங்கி சிக்கி கொண்டது. அப்போ சொன்னார், இந்த பொண்ணு தான் பாடகி, இவ தேவலோக சங்கீதம் பாடுகிறாள், அந்த பெண் வெறும் மனுஷலோக சங்கீதம் தான் பாடுறாள், உங்கள் புத்திக்கு அது எட்டலை. இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா கர்நாடக இசை கச்சேரிக்கு வர்ற கூட்டத்தை விட டப்பா சங்கீதத்துக்கு தான் கூட்டம் ஜாஸ்தி போகும். ஏன்னா டப்பா சங்கீதம் தான் சராசரி பாமர மனிதனை போய் எட்டுது. கர்நாடக சங்கீதத்தை புரிஞ்சுக்கணுன்னா, ரசிக்கணும்னா அதுக்கு அறிவு வெளிச்சம் வேணும், ஞானம் வேணும். அந்த ஞானம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு நிரூபித்தார். அது மட்டும் இல்லை, இந்த பாட்டு கச்சேரியில் இந்த ஜால்ரா போட்டுன்னு பாடுறாங்க இல்லையா, அது 100-200 பேர் ஒரே சமயத்தில் அதை வாசித்தாங்கன்னா அதை கேட்டுட்டு நம்பர் 4 4வது ஆள் போடுறதுல உலோகக் கலவை சரியில்லைன்னு பாரு, 13வது ஆள் போடுறதுல சுதி சரியில்லைன்னு பாரு, கடைசி ஆள் ரொம்ப ரைட்டாக போட்டான் அப்படின்னு பாரு. ஏக காலத்திலே பல கிண்ணாரங்கள் ஒலித்தாலும் இன்னின்னதனுடைய குணம் இன்னின்னது என்று கண்டுபிடிக்கக்கூடிய புலமை உடையது. அவர் என்ன பண்ணார், இந்த 4000 பிரபலமாகணும்னா இதை புரோசா சொன்னால் பிரயோஜனம் இல்லை, இதை ராகமாக போட்டு அபிநயம் பிடிச்சு அரையர் சேவை என்று டான்ஸ் ஆடின ஜனங்கள் விரும்புவார்கள். நாதமுனிகள் காலம் எந்த காலம்? ஆளவந்தாருடைய தாத்தா நாதமுனிகள் 330 வருஷம் யோக மகிமையினாலே இந்த பூமியில் இருந்தவர். அதுக்கப்புறம் ஈஸ்வரப்பட்டர், அதுக்கப்புறம் ஆளவந்தார், அதுக்கப்புறம் ராமானுஜர். எந்த காலம்? அந்த காலத்திலே அவர் என்ன நினைச்சார், பாட்டும் நாட்டியமும் பக்திக்கு தேவைன்னு நினைச்சார். நாதமுனிகள் இந்த தொண்டை தொடங்குகிற போது காட்டுமன்னார் கோயில் வீரநாராயண பெருமாள் என்ன பண்ணாரா, தன் தலையில் இருக்கிற கிரீடத்தை எடுத்து அவர் தலையில் வச்சு விட்டார். நான் ஆரம்பிச்சு விட்டேன், நீ ஆடு. அவர் தன்னுடைய மருமக்கள் 2 இந்த கலையிலே பயிற்றுவித்தார். அவர்கள் நாடெங்கும் பரப்பினார்கள். இப்படிதான் பகவானுடைய மகிமையை பாடுவது ஆடுவதுங்கிற ட்ரெடிஷன் உண்டு. இந்த தென்திருப்பேரை உபன்யாச நிகழ்ச்சிக்கு ஒரு பத்திரிகை அடிச்சிருக்கார் பிரசன்னா. அதில் கடைசியில் இப்போ கீழே பார்த்தீங்களா, இப்படிக்கு தென்திருப்பேரை ஜெய்மினி தலவகாரர் சுந்தரகீத கிராமவாசிகள். இதுக்கு யாருக்குமே அர்த்தம் புரியல பாண்டிச்சேரியில். இது என்னங்க, இப்படிக்கு தென்திருப்பேரை கிராமவாசிகள்னு போட்டால் புரியும், என்னென்னமோ அடிச்சிருக்கேது, என்னது ஒழுங்கான வார்த்தை தெரியாமல் எழுதியிருக்கிறாங்களோ அப்படின்னு. தலவகாரங்கிற சொல் எப்படி வந்தது? சம்ஸ்கிருதத்திலே தலவ அப்படின்னா சாமகானம்னு அர்த்தம், தலவகாரக அப்படின்னா சாமகானம் பாடுகிறவர்னு அர்த்தம். வேதத்திலே
4 வேதங்களிலே சாமவேதம் சிறந்தது. பகவத்கீதையில் கண்ணன் என்ன சொல்கிறான்? 4 வேதங்களிலே நான் சாமவேதமாக இருக்கிறேன் அப்படின்னு. அதர்வண வேதமெல்லாம் மாந்திரிகம். யஜுர் சம்ஹிதை, கிருஷ்ண யஜுர் சம்ஹிதையோ சுக்ல யஜுர் சம்ஹிதையோ அது விவரணம். ரிக்வேதம் பூரா வெறும் ஸ்தோத்திரம். சாமவேதத்தில் தான் பகவத் விஷயம் ரொம்ப சொல்லியிருக்கு. அதனால சாமவேதத்தை ஒரு குறிப்பிட்ட ராகத்தில் பாடணும், அது சாம ராகம் என்று அழைக்கப்படும். ஸ்ரீவைகுண்டத்திலே சாமகானம் இசைக்கப்படுகிறது. இந்த சாமகானமானது கௌதம சாமகானம், ஜெய்மினி சாமகானம் என்று அந்தந்த ரிஷியினுடைய கிருதியை பொறுத்து பெயர் வேறுபடும். அதில் ஜெய்மினி முனிவருடைய சாமகானத்தை அபியசித்து அதிலே வல்லவர்களாக இருந்தவர்கள் வாழ்ந்த ஊர் இது. ஜெய்மினி தலவக்காரர் சுந்தர கீத கிராமவாசிகள். இவங்க பாட்டு பாடினாங்கன்னா சுந்தரமாக இருக்குமா, அப்படிப்பட்ட கிராமம் இது. இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, இந்த ஊர்லேயே வந்து கேட்டேன் ஒருத்தரை, சில பேர்கிட்ட இதுக்கு என்னங்க அர்த்தம்னு தெரியலைங்க, நோட்டீஸ் அடிச்சுன்னு போய் கேளுங்க. அப்போது இங்கே அந்த காலத்தில் வேதத்தை கூட ஒரு ராகமாக பாடி தான் அபியசித்திருக்கிறார்கள். அப்போ தலவகார சுந்தர கீத கிராமவாசிகள் பாட்டும் அதற்குரிய தெய்வீக அபிநயமும் ரொம்ப புகழ்பெற்று விளங்கின ஒரு இடம். அதனால தான் முதல் உபன்யாசம் நம்மாழ்வாரும் நாம சங்கீர்த்தனமும் இருக்கணும் என்று அது தேர்ந்தெடுத்து. இசை இல்லாமல் பக்தி இல்லை. இறைவனை இசைவிப்பது இசை. அதனாலே அவர் சொல்றார், பகவானுடைய நற்குணங்களை பாடி ஆடாதவர்கள் மனிதர்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? மனிதனுக்கு இலக்கணம் என்ன? மென்மையான இதயம். மென்மையான இதயம் யாருக்கு இருக்கும்? கலாரசனை உள்ளவனுக்கு இருக்கும். கலாரசனையும் மென்மையான உள்ளமும் ரெண்டும் போத் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட்னு சொல்லுவோம். நல்ல கலைஞனுக்கு சீக்கிரமாக கண்ணீர் வந்துடும். கலைஞனுக்கு இழகின உள்ளம் இருக்கும். எனக்கு பாட்டு பிடிக்காது அப்படின்னு எவன் சொல்கிறானோ அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பழகணும். அதான் ஒரு ஜமீன்தார் வந்து நாதஸ்வர கச்சேரி ஒன்று ஏற்பாடு பண்ணார். அவருக்கு சங்கீதம்னு தெரியாது, சங்கீதம்னு பிடிக்காது. ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கோவில் உற்சவத்துக்கு நாதஸ்வர கச்சேரி வைக்கணும்னு இவர் வந்து பார்த்தாராம். அப்புறம் ஏற்பாடு பண்ண ஏஜென்ட்டு கூடியோ, என்னையா அந்த ஆள் வந்து ஓட்டையை மூடி திறக்கிறான் அப்படின்னாரு. அதுக்கு அவன் சொன்னால், அந்த துவாரத்தில் விரலை வச்சு மூடி விட்டால் தான் பாட்டு வரும், ராகம் வரும் அப்படின்னு. அதுக்கு அந்த ஆள் கேட்டாரான், அதுக்கு ஓட்டையே போடாமல் இருந்திருக்கலாம்ல, இன்னாத்துக்கு ஓட்டையை போட்டு அவர் மூடி எடுக்கிறீங்க, அறிவு கட்டப்பையில் இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா. அடுத்து ஒரு வாய்ப்பாட்டு வித்வான், அவர் பாட்டு கச்சேரி ஆரம்பித்தா ஒரு வரியவே பலவிதமாக பல வர்ணங்களில் பாடுறாரு. உடனே ஒரு ஜமீன்தார் கேட்டாரான், என்ன இந்த ஆள் சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கான், அடுத்த வரி தெரியலன்னா அந்த புத்தகத்தை கொண்டு அவன்கிட்ட கொடுங்க. மாட்டிக்கிட்டான், அதுலேயே கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி பாடிக்கிட்டு இருக்கான். இப்படி சங்கீதம்னா என்னன்னே தெரியாத ஆள்களுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? அதனால் கடந்த கால சரித்திரத்திலே நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு முகலாயன் ஆண்டான் நம்ம நாட்டை, அவுரங்கசீப்னு ஒருத்தர். அவனுக்கு சங்கீதம்னா சுத்தமாக பிடிக்காது, மகா கொடுங்கோன்னு மன்னன். அதனால் இந்த சங்கீத கலா வித்வான்கள்லாம் இவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணாங்களா, ஒரு நாள் ஒரு துணி பொம்மையை பாட கட்டி சோக கீதம் வாசிட்டு போனாங்களாம். அவன் கேட்டானா என்னது அப்படின்னா, இந்த நாட்டில் சங்கீதம் செத்து போச்சுங்க, அதை சுடுகாட்டு கொண்டு போய்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு. அப்படி சொன்னால் அவனுக்கு புத்தி வருதா பாப்போம். அதுக்கு அவன் சொன்னான்னா, ஏன் மெல்ல நடந்து போகிறீங்க, சீக்கிரமாக போங்க ஐயா, இந்த காரியத்தை சீக்கிரம் முடிங்க அப்படி. அவன் எப்படி நாட்டை ஆண்டான், அவனுடைய ராஜ்யத்தில் எவ்வளவு படுகொலைகள் நடந்தன, எவ்வளவு கோவில்கள் இடிக்கப்பட்டன, எவ்வளவு வன்கண்மை நிகழ்ந்தது சரித்திரம் நமக்கு சொல்லுது. அதனால பக்தி வளர வளர மனம் நெகிழ்கிறது, பாட்டும் ஆட்டமும் வருகிறது. இதை நம்மாழ்வாருடைய இதில் பார்க்குறோம். அடுத்த பாசுரம் பாருங்க. தன்கடல் வட்டத்துள்ளாரை தமக்கு இறையா தடிந்துண்ணும் திண்களற்கால் அசுரர்க்கு தீங்கிழைக்கும் திருமாலை பண்கள் தலைக்கொள்ள பாடி பறந்தும் குனித்துழலாதார் மண்கொள் உலகில் பிறப்பார் வல்வினை மோதம் அலைந்தே. இப்போ சில பேர் நம்மாழ்வார் வந்து நீங்கள் மனுஷங்களா இல்லையா அப்படின்னு கேட்டால் நமக்கு என்னையா கேட்டு போகிறாரு, அவருக்கு என்ன வேறு வேலை, அவர் நம்மளை மனுஷங்க இல்லைன்னு சொல்லிட்டா மட்டும் நம்ம மனுஷங்க இல்லைன்டுவோமா அப்படின்னு கண்டுக்காமல் இருப்பாங்க.